ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு சுட்ட முறுக்கு இன்னும் நிறையா இருக்கா? அது கண்டிப்பாக இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா போட்டு இந்த மாதிரி டப்பா ஃபுல்லாக வச்சுருப்பீங்களா? எங்கள் வீட்லேயும் இது தாங்க இருந்துச்சு. அதை எப்படி காலி பண்ணணும்னு பார்த்தேன். அதை வந்து ஒரு சாட் மாதிரி பண்ணி சாப்பிட்லான்னு பண்ணி தான் நான் இதுக்கு பிளான் பண்ணேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை லெமன் எடுத்திருக்கேங்க. தயிர் எடுத்திருக்கேன். தயிரெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? காட்டுறேங்க. அதுக்கப்புறம் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்திருக்கேன். அப்புறம் பாஸ்தா மிக்ஸும் எடுத்திருக்கேன். என்னடா இவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது எல்லாம் எவ்வளோ போடணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டுடலாம். ஆனியனை போட்டுடலாம், தக்காளியை போட்டுடலாம், புதினாவும் லெமனும் கடைசியாக போடலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாட்டுக்கு இதாங்க மெயின். பொடி பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த இதோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெட் சில்லி சாஸ் பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூனுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி சாஸும் அரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ரெட் சில்லி சாஸ் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸும் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இது என்னங்க, இதெல்லாம் உடனே போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்றுன்னா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணுறேன், அதையும் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தயிரும் ஆட் பண்ணுறேன். தயிர் ஊற்றினா நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க. செம சூப்பராக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிருக்கேன். அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமனை வந்து ஒரு அரை லெமன் எடுத்து புளிஞ்சு விட்றேன். அதுக்கப்புறம் புதினாவும் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணியிருக்கேங்க, அரை டேபிள் ஸ்பூனு. அது உங்களுக்கு இதில் வருதான்னு தெரில, அதனால் இப்போ நான் சொல்லிட்டேன். இதில் ஒருவேளை எடுக்கும்போது மிஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. ஆனால் அந்த ஸ்பூனில் இப்போ காமிச்சிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் செம சூப்பரான ரிப்பன் பக்கோடா சாட்டு. நீங்கள் கடையில் சாப்பிட்ற சாட் மாதிரியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்படி தான் பண்ணி சாப்பிட்டேன். செம சூப்பராக இருந்துச்சு.